ப்ளவுஸில் வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி நீட்டாக பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நான் இதை டாட் பிடிச்சி எல்லாம் பட்டியெலாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம கொக்கி பெட்டி இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு பைப்பிங் மொத்தம் எப்படி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அடிக்கலாம் அப்படிங்கிறத, த்ரெட் இல்லாமல் பைப்பிங் எப்படி வந்து அடிப்போம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து கொக்கி பெட்டி வந்து ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து பட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு தையல் மாத்திரம் உள்ளார வந்து ஒரு படிமான தையல் போட்டுருவோம். அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கொக்கி பெட்டி வந்து அடிச்சிருவோம். இப்போ நம்ம கழுத்து வெட்டிட்டு வந்து லைனிங்கில் வந்து பீஸ் வச்சுருப்போம். அதை அப்படியே மடக்கிக்கிறோங்க. ப்ளவுஸோட அளவு பார்த்துக்கிறோங்க. எனக்கு வந்து அளவு தெரியும், நான் அதனால் அப்படியே மடித்து கட்டணும். இது 2 கிளாத்தாக இருக்குது. இப்போ இது வந்து கொக்கி வைக்கிறது. இது ஒரு 1/4 இன்ச்சு மடக்கிருங்க. அப்படியே மடக்கி ஒரு தையல் போட்டுருங்க. அதில் இப்போ கரெக்டாக உள்ளர வந்து ஒரு பீஸ் வந்து ஒரு மடக்கு மடக்கிடுங்க. அதுக்கப்புறம் 2வது இப்போ நம்ம போட்டிருக்க தையல் வந்து கரெக்டாக வெளியில் வந்து லைனிங் பீஸ் தெரியக்கூடாது. இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. அதில் நீங்கள் திருப்பி பார்க்கும்போது நீட்டாக இருக்கணும். இந்த லைனிங் பீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்த மாதிரி வந்து கரெக்டாக போட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம வி அடிக்கிறதுக்கு வந்து மெயின் பீஸ் இருந்தால் மெயின் பீஸ் போடுங்க. இப்போ இந்த இதில் வந்து ஒரு இதில் வந்து லைனிங்கில் வந்து பத்தாது, மெயின் பீஸ் வந்து பத்தாது. நான் வந்து லைனிங்லேயே போடுறேன். இப்போ அதே மாதிரி 1/4 இன்ச்சு மடக்கிருங்க. அதாவது ஓப்பன் சைடு வந்து உள்ளே வச்சுருங்க. இப்போ அதை அப்படியே மடக்கி ஒரு தையல் போட்டுருங்க. அதில் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படியே கரைச்சி விட்டு இப்போ நீங்கள் அப்படியே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு வந்து நீங்கள் கழுத்து பீஸுக்கு இந்த அளவுக்கு வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிடுங்க. கரெக்டாக டாட் பாயிண்டில் ஒன்று, நம்ம கழுத்து பீஸுக்கு போகிறதுக்கு அளவு வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒன்று, இந்த பட்டியில் வந்து 2 வி வர்ற மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க, மார்க் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொக்கி மாட்டுறதுக்கு. இந்த 2 கொக்கி வந்து கட்டுறது அந்த பக்கத்தில் உள்ள கப் சைஸில் உள்ள டாட்லேயும் இதுலேயும் வந்து வி அடிக்கிறது அது கரெக்டாக பார்த்துக்கிறங்க. மார்க் பண்ணியிருக்கிறதுல அப்படியே வந்து வி அடிச்சிருங்க. அதில் வந்து இப்போ நம்ம தையலுக்கு விட்டுற அளவுக்கு கழுத்து பீஸுக்கு வந்து கொஞ்சம் விட்டுருங்க, ஒரு 1/4 இன்ச்சு. தையல் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறோங்க. கொஞ்சம் பொறுமையாக அடிங்க. நீங்கள் தையல் சின்னது வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு தையலே போதும். உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வி அடித்தது. இப்போ இது வந்து நமக்கு வந்து அதில் வந்து 1/4 இன்ச்சு நம்ம கழுத்து பீஸ் அடிக்கலை, பைப்பிங் வைக்கும்போது அது உள்ளே போயிடும். இப்போ எவ்வளோ நீட்டாக வந்திருக்குங்கிறது தெரியும் இதில். இப்போ நீங்கள் வளையம் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வி அடிச்சிட்டிங்கன்னா கொக்கி கட்டுற வேலை மாத்திரம்தான் நமக்கு. நான் கொக்கியும் எப்படி நம்ம மிஷின்லேயே கட்டுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம ஏற்ற இறக்கம் பார்த்துக்கிறோங்க. அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே அதை வந்து வச்சு பைப்பிங் வச்சிடலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட கையில் வந்து இந்த கலர் இருக்குது, அதாவது பார்டர் வந்து இப்போ நான் அதே கலரில் வந்து சில்க் காட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம பைப்பிங்க்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணிக்கிடுவோம்.
கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணணும். நீங்கள் வந்து கிராஸ் பீஸாக கட் பண்ணிக்கிறங்க. ஓரளவுக்கு நீங்கள் ஒரே லென்த்தாக கட் பண்ணிக்கிறங்க. ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு வந்து கட் பண்ணுங்க போதும். இப்போ இந்த அளவு உங்களுக்கு வந்து 2 பீஸ் இருந்தால் போதும். நீங்கள் ஒரே அளவு வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஜாயின் போட்டது தெரியாது. இப்போ உள்ளர வந்து ஒரு 1/4 இன்ச்சு முதல்ல மடக்கி அடிச்சிடலாம். அது அப்படியே வந்து நம்ம தச்ச பிசுறு வந்து இந்த பக்கம் வச்சு நம்ம பிசுறு இருக்கிற பக்கம் வந்து வச்சு தச்சிடலாம். வி அடித்த பக்கம் வைக்காமல் கொக்கி பக்கம் வந்து வைங்க. இது வந்து கொக்கி உள்ள பக்கம். ஒரு 1/4 இன்ச்சு வந்து உள்ளே மடக்கிடுங்க. இழுக்காமல் அப்படியே தச்சிருங்க. அதை இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலை. நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி மடிச்சு விட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து மடிச்சிருங்க அந்த பிசுறு இல்லாமல். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்டுறலாம். நீங்கள் அடிக்கும்போது அளவு கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து கரைக்க தேவையில்லை. ஃபுல்லாக இங்கே வந்து கட் பண்ணிடுங்க. நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். பக்கத்தில் போட்டுருங்க. தையல் வந்து கட் பண்ணிடாமல் கட் பண்ணுங்க. இந்த இடம் மாத்திரம் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதை லைட்டாக கரைச்சி விட்ருங்க. இப்போ இந்த பிசுறு வந்து ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் வர்ற மாதிரி வச்சு இதை அப்படியே மடக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து உருட்டி அடிக்கிறது நல்லா சன்னமாக வரும். இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ ஒரே மாதிரி ஈவனாக அடிச்சுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி வச்சு கரெக்டாக அந்த கேப்லேயே தையல் போட்டுருங்க. அதாவது வந்து இந்த நம்ம வச்சுருக்க பைப்பிங் பீஸில் வந்து தையல் விழுந்துடக்கூடாது. பிசுரை இழுக்காமல் கரெக்டாக உருட்டி அடிச்சுட்டு வந்துடுங்க சன்னமாக. நீங்கள் ஆரம்பத்தில் என்ன மடிக்கிறீங்களோ அதே அளவு வந்து மடிச்சிருங்க. பைப்பிங் அடிக்கிறது கொஞ்சம் பொறுமை வேணும். அப்போ தான் வந்து நீட்டாக வரும் பைப்பிங் வந்து உங்களுக்கு. ஈஸியாக இழுக்கக்கூடாது. நீங்கள் ஆரம்பத்தில் என்ன மடகு நம்ம நூல் கொடுத்த மாதிரி வரும். இந்த மாதிரி அடிச்சிங்கன்னு சொன்னால்
கொஞ்சம் பொறுமையாக அடிங்க. இதில் வந்து நீங்கள் பைப்பிங் வைக்கிற பீஸுமே வந்து ஒரு தடவை அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். நம்ம விட்டுருக்க அடிச்சிருக்க வி வந்து கரெக்டாக வர்ற அளவுக்கு வந்து கேப் வந்து பார்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம ஆரம்பத்தில் என்ன அடித்தோமோ அதே மாதிரி நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். பைப்பிங் வந்து நீங்கள் பீஸ் வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்க. நம்ம உள்ளர வந்து இப்போ 2வது தையலும் போட தேவையில்லை. கரெக்டாக இதே அளவோடே நிற்கிது பாருங்கள். உங்களுக்கு வந்து துணி திரும்பவும் மாட்டாது. இப்போ இந்த அளவுக்கு வந்து 3/4 இன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 1/4 இன்ச்சு தையலுக்கு உள்ளர ஒரு 1/4 இன்ச்சு மடக்கி அடிச்சிருவீங்க. 2வது மடக்கிறதுக்காக தான் 3/4 இன்ச்சு துணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக வரும். பைப்பிங் வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக 3/4 இன்ச்சு அளவு எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பைப்பிங் அடிக்கிறதுக்கு. ஒரே மாதிரி பிசுறு உள்ளே வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த பிசுரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் வைங்க. பைப்பிங் வந்து நீட்டாக வரும். இப்போ எப்படி இதில் பைப்பிங் அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். இப்போ நூலே தேவையில்லை. நம்ம எல்லோரும் த்ரெட் பைப்பிங் கொடுக்குறாங்க, அதை வைக்கிறதுக்கு நம்ம இது இப்படியே அடிச்சுக்கலாம். மேட்சிங் மாத்திரம் நூல் பார்த்துட்டு அடிச்சிங்கன்னா போதும். இதே மாதிரியே அடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து வி எப்படி அடிக்கிறது, கொக்கிப்பட்டி வி பெட்டி பார்த்துருக்கோம். பைப்பிங் நீட்டாக எப்படி அடிக்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.